ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஹனி கேக் எப்படி வீட்லேயே சிம்பிளாக பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பேக்கரியில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் நாமளும் இதை வீட்டில் செய்யலாம். இதை செய்கிறதுக்கு அதிகமான பொருட்களும் தேவைப்படாது. வீட்டில் குக்கர் இருந்தாலே போதும். நல்ல சாஃப்ட் அண்ட் டேஸ்டான இந்த ஹனி கேக்கை நாமளே வீட்டில் பண்ணலாம். இதோட டேஸ்ட்டு நல்ல சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்குங்கிறதுனால எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஹனி கேக்கை எப்படி பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் 2 முட்டையை உடச்சி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பவுலில் சேர்த்துருக்க இந்த முட்டையை நல்லா நுர வர்ற அளவுக்கு ஒரு விஸ்கு வச்சு நல்லா இந்த மாதிரி அடித்து கலந்து விட்டுக்கோங்க. நல்லா விடாமல் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு விஸ்கு வச்சு இந்த மாதிரி முட்டையை கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா அடுத்த ஒரு 2-3 நிமிஷத்துலேயே இந்த அளவுக்கு நுர வந்துடும். இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துக்கோங்க. கூடவே இந்த கேக்கோட ஃப்ளேவருக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்க சுகர் வெண்ணிலா எசன்ஸ் 2ஐயும் முட்டை கூட சேர்த்து நல்லா ஒரு முறை விஸ்கு வச்சு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கலந்து விடும்போது இந்த சுகர் நல்லா கரைஞ்சி வரணும், அது வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம சேர்த்த இந்த சுகரை நல்லா கரையிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு. கூடவே 1/4 கப் அளவுக்கு ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. இந்த ஆயிலை பொறுத்தளவில் எந்த ஒரு வாசனையுமே இல்லாத சன்ஃப்ளவர் ஆயிலாக பார்த்து சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் திரும்பவும் விஸ்கு வச்சு நல்லா விடாமல் அடித்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் இந்த கேக்குக்கு சேர்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே நான் உங்களுக்கு அளவுகள் சரியான அளவுகள் தான் சொல்கிறேன். உங்ககிட்ட மெஷர்மெண்ட் கப்பு இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஒரு பவுலோ டம்ளரோ எடுத்துக்கோங்க. எல்லா பொருட்களையுமே அதிலே அளந்து சேர்க்கலாம். இப்போ ஆயில் சேர்த்து கலந்தாச்சு. அடுத்ததாக 1/2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்சு வடிகட்டின பால் சேர்த்துக்கோங்க. இப்போ மறுபடியும் பால் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு விஸ்கு வச்சு நல்லா விடாமல் கலந்து விட்டுக்கோங்க. கேக் செய்யும்போது நம்ம ஒவ்வொரு பொருளாக சேர்க்க நல்லா விஸ்கு வச்சு கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஒரே நேரத்தில் எல்லா பொருட்களையும் நம்ம சேர்த்துக்க முடியாது. அதனால சேர்க்க வேண்டிய ஒவ்வொரு பொருட்களையும் அடுத்தடுத்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு சேர்க்குறதா கூட சேர்த்துக்கலாம். ஆனால் மைதா மாவு சேர்த்து செய்யும்போது தான் பேக்கரியில் கிடைக்கிற அதே ஹனி கேக்கோட டேஸ்ட்டு அப்படியே கிடைக்கும். கூடவே 3/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. திரும்பவும் விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டுக்கணும். கடைசியாக இப்போ மைதா மாவு சேர்த்துருக்கிறதுனால கட்டி எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா விடாமல் கலந்து விட்டுக்கணும். மாவை கலந்து விடும்போது இதில் தண்ணி எதுவும் சேர்த்துடக்கூடாது. நம்ம சேர்த்துருக்க முட்டை, பால், ஆயில் இது 3மே போதுமானதாக இருக்கும். கொஞ்சமாக இந்த மாவில் தண்ணி சேர்த்திங்கனாலும் கேக் சரியாக வராது. அதனால் தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா மாவை அடித்து கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், கட்டி எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா மாவை கரைச்சி விட்டாச்சு. நல்ல மாவை கலந்து விட்டதுக்கப்புறம் இதே மாதிரி கன்சிஸ்டன்சியில் சரியாக இருக்கும். இப்போ கேக் செய்கிறதுக்கு தேவையான மாவை ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த மாவை நம்ம கேக் ட்ரேயில் சேர்த்துக்கலாம். அதுக்காக நம்ம கேக் ட்ரேயை ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த கேக் ட்ரேயில் தான் கேக் செய்ய போகிறேன். அதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. அந்த நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரஷ்ஷில் எடுத்து இந்த கேக் ட்ரே ஃபுல்லாகவே எல்லா சைடும் அப்ளை பண்ணிக்கலாம். உங்ககிட்ட நெய் இல்லைன்னா ஆயில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். நெய்யோ ஆயிலோ எதுக்காக கேக் ட்ரேயில் நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறோன்னா, கேக்கை லாஸ்ட்டாக செஞ்சு எடுக்கும்போது கேக் ட்ரேலேருந்து கேக்கை எடுக்கிறதுக்கு ஈஸியாக கலண்டு வந்துடும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி நெய்யை அப்ளை பண்ணிக்கிறோம். இப்போ கேக் ட்ரேயில் நெய் அப்ளை பண்ணியாச்சு. அடுத்ததாக இந்த கேக் ட்ரேக்கு ஏற்றது மாதிரி நான் பட்டர் ஷீட்டை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதை அடிப்பக்கத்தில் சேர்த்துக்கலாம். பட்டர் ஷீட் போட்டு நம்ம கேக் செய்கிறதுனால கேக் ட்ரேயில் கேக் ஒட்டாமல் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நான் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட பட்டர் ஷீட் இல்லைன்னா கொஞ்சமாக மைதா மாவை எடுத்து லைட்டாக தூவி விட்டுக்கோங்க. அந்த மாதிரி லைட்டாக அடிப்பக்கத்தில் தூவி விட்டுட்டு அதுக்கப்புறமா மாவை சேர்த்திங்கன்னா அப்போவும் கேக் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இப்போ இந்த பட்டர் ஷீட் மேலேயும் லைட்டாக நான் நெய் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ கேக் ட்ரேயை நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இதில் சேர்த்துடலாம்.
லாஸ்ட்டாக கேக் ட்ரேயில் மாவெல்லாம் சேர்த்த பிறகு லைட்டாக இந்த மாதிரி கேக் ட்ரேயை ஷேக் பண்ணி விட்டுக்கோங்க, லைட்டாக ஆட்டி விட்டுக்கோங்க. அப்போ இடையில சின்ன சின்ன குட்டி குட்டி பபிள்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாவுக்கு இடையில சின்ன சின்ன கேப் இருந்தாலும் சரி, ஈவனாக ஒரே மாதிரி எல்லா பக்கமுமே மாவு போயிடும். கேக்கும் ஈவனாக ஒரே மாதிரி பர்ஃபெக்டாக குக்காகி வரும். இப்போ நான் இந்த கேக் ட்ரேயை குக்கரில் தான் சேர்த்துக்க போகிறேன். நான் குக்கரில் தான் இன்றைக்கி கேக் செய்ய போகிறேன். இந்த மாதிரி கேக் செய்கிறதுக்காகவே நான் ஒரு பழைய குக்கர், யூஸ் பண்ணாத குக்கரை கேக் செய்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவேன். இந்த குக்கரை நல்லா ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த குக்கரில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது, சும்மா அப்படியே சூடு பண்ணால் மட்டும் போதும். இதில் நம்ம கேக் ட்ரே வைக்கணும். அதுக்கேற்றது மாதிரி ஒரு ஸ்டாண்டை இந்த மாதிரி அடிப்பக்கத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கேக் ட்ரேயை மெதுவாக அந்த ஸ்டாண்டு மேலே வச்சுக்கோங்க. குக்கரை ஏற்கனவே நம்ம சும்மா 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிறதுனால குக்கர் கொஞ்சம் சூடாக இருக்கும். பார்த்து கேக் ட்ரேயை வைக்கும்போது மெல்ல வைக்கணும். இப்போ இந்த குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணும்போது இந்த மூடியில் உள்ள பெல்ட்டு, விசில் எதுவுமே போடக்கூடாது. சும்மா நார்மலாக இந்த குக்கரை க்ளோஸ் பண்ணி வைங்க. இந்த குக்கரோட ஹீட்டிலே நமக்கு கேக் நல்லா குக்காகி வந்துடும். கேக்கு குக்காகி வர்றதுக்கு மேக்ஸிமம் ஒரு 30லேருந்து 35 நிமிஷம் வரைக்கும் ஆகும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். கேக் ரெடியாகி வர்றதுக்குள்ளே நம்ம கேக்குக்கு தேவையான சுகர் பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஸ்டவ்வில் ஒரு சின்ன கடாயை எடுத்து வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கங்க. அதில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இந்த சுகர் நல்லா இந்த தண்ணியில் கரைஞ்சி வரணும். அது வரைக்கும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா விடாமல் கலந்து விட்டுக்கோங்க. இந்த சுகர் பாகு ரொம்ப கெட்டியாகி ஒரு கம்பி பதம், 2 கம்பி பதம் இப்படியெல்லாம் வரணுங்கிற அவசியம் இல்லை. சுகர் கரைஞ்சி வந்தாலே போதும். இப்போ சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை நல்லா ஃபேன் காற்றுல ஆற விட்டுறலாம். நல்லா ஆற வச்சு தான் அதுக்கப்புறமா தான் இந்த சுகர் பாகை நம்ம கேக்கில் சேர்த்துக்க போகிறோம். அடுத்ததாக ஸ்டவ்வில் இன்னொரு பாத்திரம் சேர்த்துக்கங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் சேர்த்துக்கங்க. நான் இன்றைக்கி கிஷன் ஃப்ரூட் ஜாம் தான் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கங்க. இப்போ இந்த ஃப்ரூட் ஜாமை நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு நம்ம கேக்கில் சேர்த்துக்க போகிறோம். அதுக்காக ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா விடாமல் 1லேருந்து 1.5 நிமிஷம் வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. லைட்டாக கடாய் ஹீட் ஆனாலே போதும், இந்த ஜாம் நல்லாவே மெல்ட் ஆகி வந்துடும். கடைசியாக இந்த ஜாமை நம்ம கேக்கில் சேர்க்கும் போது தான் பேக்கரியில் கிடைக்கிற அதே ஹனி கேக் டேஸ்ட்டு இதில் இங்கே கிடைக்கும். பாருங்கள், இப்போ ஜாமை நல்லா மெல்ட் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு மெல்ட்டாக இருந்தால் போதும். அப்போ தான் நமக்கு கேக்கில் சேர்க்குறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போ சரியாக ஒரு 35 நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு. கேக் நல்லா வெந்து வந்திருக்கும். நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கேக்கு சூப்பராக பஃபியாக வெந்து வந்திருக்கு. இது உள்ளேயும் வெந்து வந்திருக்கா என்னன்னு செக் பண்ணி பார்க்குறதுக்காக ஒரு சின்ன இந்த மாதிரி குச்சியோ இல்லைன்னா கத்தியோ வச்சு இந்த கேக்கில் சொருகி பாருங்கள். அப்படி நம்ம சொருகி பார்க்கும்போது இந்த குச்சியில் எதுவுமே ஒட்டாமல் வந்தால் கேக் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்படி இல்லாமல் இந்த குச்சியில் ஏதாவது லைட்டாக மாவு ஒட்டியிருந்தால் கேக் இன்னும் வேகலைன்னு அர்த்தம். அப்படி ஒரு வேளை கேக் வேகாமல் இருந்தால் திரும்பவும் குக்கரை மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள், கேக்கு வெந்து வந்துடும். இப்போது குக்கர்லேருந்து கேக்கை வெளியில் எடுத்தாச்சு. இப்போ உடனே கேக்கை கேக் ட்ரேலேருந்து எடுத்துடக்கூடாது. நல்லா ஆற விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம கேக்கை எடுத்தோன்னா கேக் அழகாக எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கிட்டாச்சு. கேக்கை வெளியில் எடுத்துடலாம். அதுக்காக சுற்றிலும் கேக்கை கத்தி வச்சு நல்லா ஓரத்தில் எடுத்து விட்டதுக்கப்புறமா இந்த கேக் ட்ரேயை தலைகீழாக போட்டு லைட்டாக இந்த மாதிரி தட்டி விடுங்க. அப்போது கேக் கொஞ்ச நேரத்திலே அழகாக தனியாக கலண்டு வந்துடும். பாருங்கள், கேக் சூப்பராக கலண்டு வந்துடுச்சு. நம்ம போட்ட பட்டர் ஷீட் கூட அழகாக அதிலே ஒட்டி வந்திருக்கு. அதை மெதுவாக நம்ம எடுத்துடலாம். கேக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக சாஃப்டாகவும் வெந்து வந்திருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். பாருங்கள், கேக் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ இதை ஹனி கேக்காக நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்காக இந்த மேலே உள்ள பார்ட்டை மட்டும் லைட்டாக நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இப்போ மேலே உள்ள பீஸை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா இதை அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் நம்ம ஹனி கேக் செய்கிறா இருந்தாலும் செய்யலாம். அப்படி இல்லாமல் ஸ்கொயர் ஷேப்பில் பேக்கரியில் கிடைக்கிறது மாதிரி நம்ம செய்யணுன்னா ஓரத்தில் 4 பக்கமும் கட் பண்ணி எடுத்துக்கங்க. ஓரத்தில் கட் பண்ணுற இந்த கேக்கை நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை. அதையுமே நார்மலாக அப்படியே சும்மா சாப்பிட்டாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், கேக்கு எந்த அளவுக்கு பஞ்சு போல் சாஃப்டாக இருக்குது.
இதுக்கப்புறமா இதில் ஒரு சின்ன குச்சி வச்சு இந்த மாதிரி லைட்டாக ஓட்டை போட்டு விட்டுக்கோங்க. கேக் ஃபுல்லாகவே லைட்டாக இந்த மாதிரி குத்தி எடுத்திங்கன்னா கேப் தெரியாது. ஆனாலும் நம்ம போடுற ஓட்டையில் வந்து நம்ம இப்போ சுகர் சிரப் சேர்த்துக்க போகிறோம். அதை நல்லா இந்த கேக் வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு இந்த ஓட்டையெல்லாம் ஹெல்ப் பண்ணும். குச்சி வச்சு நல்லா குத்தி விட்ட பிறகு இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப்பை சேர்த்துக்கணும். ஹனி கேக்கை பொறுத்த வரைக்கும் மற்ற கேக்குகளை விட நல்ல ஸ்வீட்னஸாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி நம்ம சுகர் சிரப் சேர்க்கும் போது தான் பேக்கரியில் கிடைக்கக்கூடிய அந்த ஹனி கேக்கோட டேஸ்ட்டு அப்படியே இதுலேயும் ஸ்வீட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சுகர் சிரப் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க, அதுவே சரியாக இருக்கும். அடுத்ததாக இது மேலே நம்ம மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்க மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாமை சேர்த்துக்கலாம். ஜாம் சேர்த்ததுக்கப்புறம் கேக்கை எடுத்து சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஜாமை நல்லா மேலே அப்ளை பண்ண பிறகு இது மேலே கொஞ்சமாக தேங்காயை துருவிட்டு சேர்த்துக்கங்க. உங்ககிட்ட டெசிகேட்டட் கோகோனட் இருந்தாலும் சேர்த்துக்கங்க, அதுவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ நம்ம கேக்கை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை சூப்பரான டேஸ்ட்டில் சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டான ஹனி கேக் வீட்டிலே நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஒரு தடவை உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப கேட்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ நான் செஞ்சதில் ஒரு ஹனி கேக் மட்டும் எடுத்து எவ்வளோ சாஃப்டாக அந்த கேக் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.